விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான். புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை ஒட்டி சேலம் மாவட்டம் வேளக்கவுண்டனூரில் நடைபெற்ற கபடி போட்டியை தொடங்கி வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். காவல்துறை எந்த வேலைகளையும் செய்வதில்லை, காவல்துறை திமுகவை காப்பாற்றுவதற்கான வேலைகளை மட்டும் செய்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டார்கள் எனவும் விமர்சனம். சட்ட ஒழுங்கு செய்வது தெரியல. இன்னைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர், DSP, SP எல்லாம் என்ன பண்றாங்க? எந்த வேலை செய்யறது இல்ல. பொய் வழக்கு போடுறத வேலையே. நீ பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க, என்ன பண்றீங்க? திமுக கடந்தா போய் பிடிக்க வேண்டியதானே? பிடிச்சி கேஸ் போட உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வையே. நீ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் பாலியல், எங்க பார்த்தாலும் திருட்டு. எந்த இன்ஸ்பெக்டர் போலீஸும் வேலை செய்யறது இல்ல. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறானுங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன் குளத்தில் திமுகவை சேர்ந்த பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படைகள் ரவுடிகளுக்கு இடையேயான குழு மோதல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே மது குடிக்க பணம் கொடுக்காததால் பெற்ற தாயை கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்த கொடூரன் சிக்கினான். ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இருக்காது என சொல்லிவிட்டு இன்று தமிழக இளைஞர்களை மதுக்கு அடிமையாக்கி சீரழித்த திராவிட மாடல் விரைவில் அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் என மக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் பட்டாக்கத்திகளுடன் சுற்றித் திரிந்த மூவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம், கூலிப்படை உள்ளிட்டவை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பிற மாநில முதல்வர்களை அழைத்து ஆலோசனை நடத்துவது போல நாடகம் ஆடும் திராவிட மாடல் முதல்வர் முதலில் பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறையினரை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டுமென மக்கள் காட்டம். ஒசூரில் 3 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கார் டிரைவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளின் பாதுகாப்பு நாள்தோறும் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயிலில் கடத்தப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. தேசத்தை காப்போம் என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜகவும், தமிழகத்தை காப்போம் என வசனம் பேசும் திராவிட மாடலும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாததால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. புழல் மத்திய சிறையில் கைதியிடம் இருந்து கஞ்சா சிக்கிய சம்பவம் ஸ்டாலின் அரசின் போதை ஒழிப்பு நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. சிறைச்சாலைக்கு கஞ்சா கடத்தப்படுவதை தடுக்க முடியாத திராவிட மாடல் அரசு எப்படி தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் 5 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. தனது அநாகரிக நடவடிக்கைகளால் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் நாசர் பொதுவழியில் தனது உதவியாளரை தாக்கி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளை கல்லால் அடித்து அமைச்சர் பதவியை இழந்த நாசருக்கு ஆணவம் இன்னும் குறையவில்லை என மக்கள் காட்டம். (2025-26) கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களில் சுமார் 26% பேர் ஆங்கில வழிக் கல்வியை தேர்ந்தெடுப்பதற்காக தகவல். தமிழ் என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பெற்றோர்கள் ஆங்கில வழிக் கல்வியில் ஆர்வம் காட்டுவது எதனால்?
தமிழ் வழி கல்வியை அரசு ஏன் ஊக்குவிக்கவில்லை என மக்கள் கேள்வி. தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் ஈட்டும் IPL போட்டிக்கு அரசு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து துறை நிதி நெருக்கடியில் திண்டாடி வரும் நிலையில் தனியார் முதலாளிகள் லாபம் பார்க்க ஸ்டாலின் அரசு துணை போவதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் அரசு தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்காததால் உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைக்காமல் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் மாணவர்கள் அவதி. திராவிட மாடலுக்கும் ஆளுநருக்கும் இடையே நடக்கும் மோதலால் ஸ்டாலின் அரசு நடத்தும் நாடகங்களால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி வருவதாக மக்கள் வேதனை. மின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் மின் உற்பத்தி குறைந்து தனியார் மின் நிறுவனங்களிடமிருந்து மின் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது திராவிட மாடல். வருவாய் அதிகரித்துள்ள போதும் நஷ்டக்கணக்கு காட்டும் திராவிட மாடலின் மின்சாரத்துறை மின் கட்டணத்தை மேலும் உயர்த்தி தொழிற்சாலைகளை இழுத்து முடாமல் விடாது என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மதுபோதை ஆசாமி பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதை வேடிக்கை மட்டுமே பார்த்த காவல்துறை. போதை ஆசாமியின் அட்டூழியத்தை காவல்துறையினர் கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுகவினரின் அழுத்தத்தால் காவல்துறையினர் தனது காலை உடைத்ததாக கூறி வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு. நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் காவல்துறை திமுகவினருக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கன்னியப்ப அவன் மகன் பிரசாந்த் 2 பேருக்கும் திமுக பிரமுகர் முன்னாள் துணை சேர்மன் KDI ராஜேந்திரன் SLS மில்லில் இருக்கிறாரு. அவர் SI அருண்குமார் கிட்ட சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி பணம் விட்டு என்னை இந்த மாரி அராஜகம் பண்ணி என் காலை வச்சிட்டாங்க. சென்னை தாம்பரம் அருகே கள்ளக்காதலியுடன் இருந்த கணவரை சிக்க வைக்க திட்டமிட்ட மனைவி வீட்டில் கஞ்சா இருப்பதாக கூறி காவல்துறையை அலைக்கழித்த அவலம் அரங்கேறியுள்ளது. ஸ்டாலின் அரசு ஏவல் துறை போல காவல்துறையை பயன்படுத்தி வரும் நிலையில் தனிநபர்களும் அதே பாணியில் காவல்துறையை பயன்படுத்த துவங்கியிருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் தடுப்பு கண்ணாடிகளை உடைத்து கைதி ஒருவர் ரகளையில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. இரும்பு கரம் என வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறும் அவலங்கள் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பசும்பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். 9,000க்கும் மேலான பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை இழுத்து மூடும் நடவடிக்கையை கைவிட வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய விவசாயிகள். நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசுக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என திட்டவட்டம். தமிழ்நாடு அரசு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நிலையிலும் கூட அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு என்பது காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிநீர் கட்டணம் வசூல் செய்ய சென்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. குடிநீரே வழங்காமல் வரி வசூல் மட்டும் எப்படி செய்யலாம் என கேள்வி எழுப்பிய போது திராவிட மாடல் அதிகாரிகள் ஆபாசமாக பேசியதால் மக்கள் வேதனை.
ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. ஏன் மோட்டர் யூஸ் பண்றாங்க? மோட்டர் எங்களுக்கு ஏன் சார் பில் வாங்குறது வரீங்களா? இன்ஸ்பெக்ஷன் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்ஸ்பெக்ஷன் வர மாட்டேங்கிறீங்க? நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து நெற்றியில் நாமமிட்டு போராட்டம். பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் வரி வசூல் செய்வதற்காக கடைகளுக்கு முன்பு குப்பையை கொட்டி மாநகராட்சி ஊழியர்கள் அராஜகம். மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யாத ஸ்டாலின் அரசு கந்துவட்டிக்காரர்களைப் போல வரியை மட்டும் வசூல் செய்வது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சியில் பல ஊழல்கள் செய்து மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சி குடிக்கும் திராவிட மாடல் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்குவதாக மக்கள் வேதனை. கடலூர், கோவை, சேலம், ஈரோடு என அடுத்தடுத்து மாநகராட்சிகளில் ஊழியர்கள் வரி வசூல் செய்ய கடப்பாறையுடன் வீட்டிற்கு வருவதால் அச்சமடைந்துள்ள மக்கள் வரி வசூல் செய்து ஊழல் செய்யவே ஸ்டாலின் அரசு இப்படி அராஜகம் செய்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெஞ்சல் புயலுக்கு பிறகு புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஆற்று நீரால் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கமிஷன் கரப்ஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதற்கு உடைந்து போன இந்த பாலமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கோயம்பேடு வணிக வளாகங்களுக்குள் இருந்த கட்டண கழிப்பிடங்களை இலவச கழிப்பிடங்களாக அறிவித்து விளம்பரப்படுத்திய திராவிட மாடல் அவற்றை பூட்டி வைத்திருப்பதால் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் கலர் கலராக வெளியிடப்படும் விளம்பரங்களும் வெற்று அறிவிப்புகளும் மக்களுக்கு துளியும் பயன்படவில்லை என்பதற்கு இந்த பூட்டிய கழிவறைகளே சாட்சி என வியாபாரிகள் காட்டம். நாங்கள் இப்போ சாமி நாங்கள் காசு கொடுத்துறோம் சாமி, 10 ரூபாய் எப்பயுமே வாங்குற மாதிரி வாங்கிக்க சாமி. எங்களுக்கு நீங்கள் சும்மாலாம் கட்ட தேவையில்ல, சும்மாலாம் எனக்கு பாத்ரூம் கூட தேவையில்ல, நீங்கள் காசை வாங்கிங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் கூலிக்காரங்கிட்ட எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் சொல்லிடுறோம். ஒரு ரூபாய் மட்டும்தான் எங்கேயா போவோம், ஒரு ஆம்பளை ரோட்டையா போவான். ஒரு மனசாட்சி இல்லாத பண்ணுறாங்க இந்த சிஎம் அதிகாரிங்க. பாத்ரூம் இவ்வளோ நாளாக தண்ணி வந்தும்போது இப்போ மட்டும் ஏன் தண்ணி வரலன்றாங்க, அடைப்புன்றாங்க. காசு கலெக்ஷன் இருக்கும்போது அந்த கலெக்ஷன் எங்கே போச்சு, டெண்டர் எங்கே போச்சு, எங்கே போச்சு, இதெல்லாம் எங்கே போச்சு, இந்த காசுலாம் எங்கே போச்சு, ஏன் இதுவா பொதுமக்கள் இடையூறு பண்றாங்கன்னு தெரியலையே. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி வெகு சிறப்பாக நடைபெற்ற கம்பம் நடும் விழா. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட கம்பத்திற்கு வழிநெடுகிலும் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்ட பக்தர்கள். நாக்பூர் கலவரத்தை தடுக்க தவறிய மைனாரிட்டி பாஜக அரசு கலவரக்காரர்களிடமிருந்து சேதங்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மைனாரிட்டி பாஜக அரசின் உளவுத்துறை, காவல்துறை செயல் இழந்துள்ளதை மறைக்க இப்படி வீரவசனம் பேசுகிறார்களோ என மக்கள் கேள்வி. 13,000 கோடி வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடியின் கூட்டாளி மோகுல் சோக்சி பெல்ஜியத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல். கருப்பு பணத்தை மீட்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளாக நாட்டை ஆளும் மைனாரிட்டி பாஜக அரசால் கடன் மோசடியில் ஈடுபட்டவர்களை கூட பிடிக்க முடியவில்லை என மக்கள் விமர்சனம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கத்தையான ரூபாய் நோட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ வெளியானது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்துள்ளார்.
தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 308 கிலோ கஞ்சாவை இலங்கை ராணுவ புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை வியாபாரிகளின் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதால் சர்வதேச அளவில் பெரும் தலைக்குனிவை சந்திப்பதாக மக்கள் ஆத்திரம். நியூ மெக்சிகோவில் உள்ள லாஸ் குரூஸ் பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். கோலாகலமாக நடைபெற்ற கார் கண்காட்சிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் நடத்திய சரமாரி துப்பாக்கிச் சூட்டால் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ட்விட்டர் நிறுவனத்தின் சின்னம் மாற்றப்பட்டதை அடுத்து அந்நிறுவன கட்டிடத்தில் இருந்த பறவை சின்னம் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது. 254 கிலோ எடை, 12 அடி நீளம், 9 அடி அகலம் கொண்ட ட்விட்டர் பறவை சின்னத்தின் போர்டு 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் 5 முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்த உள்ளன. ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்க உள்ளது. இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும் நடிகர் தனுஷ் அடுத்ததாக நடிகர் அஜித்தை வைத்து படம் இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். 2 ஆண்டுகளில் அடுத்தடுத்து 3 படங்களை தனுஷ் இயக்கியிருக்கும் நிலையில் தனுஷ் அஜித் கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல். நடிகர் யாஷ் நடிப்பில் உருவாகும் டாக்ஸிக் திரைப்படத்தின் வெளியீடு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. KGF 2 திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படம் ஏப்ரலில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.